நன்றி. போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் வரவேற்புரையாற்ற உள், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் கே. மணிவாசன் IAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி மாநில அளவில் நடைபெறும் பெருந்திரள் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர், காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர், கூடுதல் காவல்துறை இயக்குநர்கள், அமலாக்க பணியகம் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அவர்களையும், மற்ற அரசு அலுவலர்களையும், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மிகவும் உற்சாகத்தோடு பங்கேற்றுள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்று போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி, பள்ளி மற்றும் கல்லூரிகள் சிறப்பாக செயல்பட்ட தலா 3 போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் தலா 3 தன்னார்வ குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் இல்லாத வளாகம் ட்ரக் ஃப்ரீ அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் என்ற மாநிலம் முழுமையான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்து, கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிக்கும் நிகழ்வுகளிலும் துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கின்றேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று போதைக்கு பொருட்கள் எதிரான கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளும் தேவை குறைப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் ஒன்றாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட முதல் 3 கோப்புகளில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்குதல் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகள் மற்றும் ஒரு தலைமையகம் உருவாக்க ரூபாய் 264.1 கோடி நிதி